மெகா டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கம். டாக்டர் வைதீபா, அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை. இன்னைக்கு பார்க்க போற டாபிக்கே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹாப்பி கட், பீஸ்ஃபுல் மைண்ட். இத தானே நம்ம தேடுவோம். ஆக்சுவலா இந்த கட் அப்படின்றது என்னன்னா, நம்மளுடைய ஜீரண மண்டலம். இது நம்மளுடைய 2வது மூளைன்னே சொல்லலாங்க. கிட்டத்தட்ட 100 மில்லியன் நர்வ் செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஈவன் நம்ம தண்டுவளத்துல கூட அதெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு இது நம்மளுடைய பிரெயினுக்கும், நம்மளுடைய கட்டுக்கும் அப்படி ஒரு சம்மந்தம் இருக்கு. ஆ இது 2த்தையும் கண்ட்ரோல் பண்றது யார் தெரியுமா? அந்த நடுவுல டிரான்ஸ்மிட்டர்ன்னு சொல்லுவாங்க. அவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேகஸ் நர்வ் அப்படின்னு தான். இது வந்து சிக்னல குடுக்கும். நம்ம வயிறு ஏதாவது சரியில்ல அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய மூளையோடைய செயல்பாடு குறையும். அதே மாதிரி மூளையில ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஜீரணமும் வந்து கம்மியாயிடும். அதனால தான் இது வந்து கட் பிரெயின் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு மன அழுத்தம் அதிகமாச்சு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உணவு மண்டலமும் சேர்த்து அஃபெக்ட் ஆகும். ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப ஒரு மாரி மன அழுத்தமா இருக்குன்னு வைங்களேன், நம்ம சாப்பாட்டுல கவனத்த செலுத்தவே மாட்டோம். அப்படியும் நம்ம வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா, அது நமக்கு ஜீரணமே ஆகாது. அந்த இன்டைஜஷன் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கனெக்ஷன்னால தாங்க. அப்ப எப்படி நம்மளுடைய கட்ட ஹேப்பியா வச்சிருக்கிறது? இந்த செரோட்டனின்ற ஹார்மோன் இருக்கு. 90% இத கரெக்ட் பண்ணாலே, நம்ம வந்து நம்மளுடைய கட்ட வந்து சரிப்படுத்த முடியும். இந்த செரோட்டனின்றது ஒரு ஹாப்பி ஹார்மோன்ங்க. அ இது நல்ல ஒரு லெவல்ல செக்ரீட் ஆச்சு அப்படின்னா, நம்ம மைண்டும் ஹாப்பியா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நம்ம சாப்பிடுறதும் செரிக்கும். சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுல நீங்க கல்ல தின்னா கூட அது ஜீரணமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மன அழுத்தமும் இல்லாம நம்ம வந்து ரொம்ப மைண்ட் ப்ளோயிங்கா, ஃப்ரீயா அப்படி ஒரு ரிலாக்ஸ்டு ஸ்டேட்ல இருப்போம். அதனால என்னத்த சாப்பிட்டாலும், அது வந்து நல்லா செரிக்கும். ஆனா 40 வயசுக்கு மேல, நம்ம என்ன சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகாது. ஏன்னா, நமக்கான அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியாவே இருக்கும். ஆனா இப்ப அப்படியே வேறங்க. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் காமனா நம்ம ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கோம். என்னன்னு? ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மன அழுத்தம் அப்படின்றது இருந்துச்சுன்னாலே, நமக்கு இந்த செரோட்டோனின்ற ஹார்மோனுடைய அளவ கம்மி பண்ணிடும். இது கம்மியாச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? நைட்டு சுரக்கக்கூடிய அந்த மெலட்டோனின்ற ஹார்மோன், அதாவது நமக்கு அந்த வெளிச்சம் போயி, இருட்டு வரும்போது, நமக்கு செரோட்டோனின் சரியான அளவு இருந்தா தான், மெலட்டோனினோட செக்ரீஷன் நல்லாவே இருக்கும். அப்போ நம்ம நல்லா நிம்மதியா நம்மளால தூங்க முடியும். சரியா தூங்கலனாலும் மன அழுத்தம், மன அழுத்தம் இருந்தாலும் தூக்கம் சரியா வராது. இது இருந்தாலே போதும், நம்மளுடைய கட்டும் சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ எப்படி நம்மளுடைய கட்ட ஹாப்பியா வச்சிருக்கிறது? ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரிய வெளிச்சம். நமக்கு விட்டமின் டி சரியான அளவு இருந்தாலே, நமக்கு இந்த செரோட்டோனின்ற ஹார்மோன சுரக்க செய்யும். இது ஒரு ஹாப்பி ஹார்மோன். இந்த ஹார்மோன் ஈவன் நமக்கு பீரியட்ஸ ரெகுலேட் பண்றதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுதுங்க. ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்டெரான பேலன்ஸ் பண்ணி குடுக்குது. அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த மெலட்டோனின் சொல்லியிருந்தேன்ல, இரவு சுரக்கக்கூடியது. இதுக்கு இன்னொரு வேலையும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கொலஸ்ட்ரால கண்ட்ரோல் பண்ணும். இது ஒரு நேச்சுரலான ஹாப்பி ஹார்மோன் கூட. அது மட்டும் இல்ல, இது வந்து நம்மளுடைய முகத்தைய ரொம்ப பொலிவாவும், நம்மளுடைய பாடிய நல்லா ஆக்டிவாவும் வச்சிருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது ஆன்டி ஏஜிங் ஹார்மோன் கூட சொல்லுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய தூக்கம் நல்ல நிம்மதியா ஆழ்ந்திருக்கோ, அந்த அளவுக்கு நம்ம வயசே தெரியாம ரொம்ப யங் ஃபீல்லயே நம்மள வச்சிருக்கோமா. முகத்துல, இல்ல நம்மளுடைய சருமத்துல எங்கேயுமே சுருக்கம் இல்லாம வச்சிருக்கோமா. அதுதான் இந்த மிராக்கிளான இந்த மெலட்டோனின் ஹார்மோனுக்கு அ ஃபங்ஷனே. அப்போ இது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா, 10லருந்து 15 நிமிஷம் சூரிய வெளிச்சத்துல இருக்கிறது முக்கியம். ஏங்க, சூரிய வெளிச்சத்துல இருந்தா கட்டு சரியாகுமா? ஆகும். அதுதான் இதோடைய கனெக்ஷனே. ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த விட்டமின் டி சிந்தசிஸ் ஆனாலே, நல்ல ஜீரணம் இருக்கும். எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். அப்போ நம்மளுடைய மைண்டும் நல்லா ஹேப்பியா இருக்கு அப்படின்னும்போது, நீங்க சாப்பிடுற உணவ ஈஸியா டைஜஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கட்ட ஹேப்பியா வச்சிருக்கிறதுக்கு இன்னொரு டிப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ரோபயோட்டிக்ஸ். நெறைய நம்ம இந்த ப்ரோபயோட்டிக்ஸ், ப்ரீபயோட்டிக்ஸ் பத்தியெல்லாம் பேசியிருக்கோம். மோருங்க. 1 டம்ளர் மோரு நம்ம டெய்லி எடுத்துக்கும்போது, இதுல கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது நம்மளுடைய குட் பாக்டீரியாஸ மெயின்டெயின் பண்ணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்ட்ரெஸ் பத்தி சொல்லியிருந்தேன். தூக்கம் இல்ல அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வரும். இல்ல ஜெனரலாவே எல்லாருமே ரொம்ப அதிகமா திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, நமக்கு அந்த ஓவர் திங்கிங் சொல்றோம்ல,
அதனால நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய மன அழுத்தம் நமக்கு இந்த ஹார்மோன்ஸ் எல்லாத்தையும், அதாவது ஹாப்பி ஹார்மோன்ஸான செரோட்டோனின், டோபமைன், ஆக்சிடோசின் இது எல்லாத்தையும் கம்மி பண்ணிடுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி இது போய் இன்டைரக்ட்டா நம்மளுடைய வயிறு பகுதியில, குடல்ல இருக்கக்கூடிய குட் பாக்டீரியாஸ கம்மி பண்ணிடுது. அப்ப அதனாலேயே நமக்கு குடல்லயோ, வயிறுலயோ நெறைய பிரச்சனைய ஃபேஸ் பண்றோம். இது வைஸ் வர்ஸா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸையும் அதிகமாக்குது. ஸோ இத எப்படி சரி பண்றது? ஒண்ணு நம்ம மோர் எடுத்துக்கிறது. இன்னொன்னு பழைய சாதங்க. நைட்டு வடிச்ச சாதத்துல தண்ணிய ஊத்தி, அத நல்லா கரைச்சு, கொஞ்சமா மோர் விட்டு, நம்ம வெங்காயத்த சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா, காலையில இது ஒரு நல்ல திருப்தியான ஒரு பெஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்ன்னே சொல்லலாம். இது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நைட்டெல்லாம் ஸ்டார்வேஷன்ல இருந்து, காலையில நம்ம அந்த நீராகாரம் எடுக்கும்போது, இது நம்மளுடைய குட் பாக்டீரியாஸ மெயின்டெயின் பண்ணுது. உடல்ல வந்து அந்த சூட்ட தணிக்குது. ஒரு கூலிங் எஃபெக்ட்ட வந்து ஏற்படுத்துது. ஸோ அதுவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள வெளியேத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். எப்படி இது நம்ம பீஸ்ஃபுல் மைண்ட மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கட்ட வந்து கிளீனா வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். கட்ட எப்படி கிளீனா வச்சிருக்கணும்? நம்ம எனிமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்கை சிகிச்சை முறை இருக்கு. இது நம்ம மாசத்துல 1 நாளாவது ஒரு பிளெயின் வாட்டர்ல நம்ம வந்து எனிமா அப்படின்ற ஒரு சிகிச்சைய எடுத்தோம் அப்படின்னா, இது நம்மளுடைய குடல சுத்தம் பண்ணி, நமக்கு அந்த கழிவுகள வெளியேத்தி, நமக்கு அந்த குட் பாக்டீரியாஸ் லெவல மெயின்டெயின் பண்ணும். ஆனா ஒரு சிலர் இருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப என்துவா என்ன பண்ணுவாங்கன்னா, ஓவர் ஹெல்த் கான்ஷியஸா இருக்கிறதுனால, "நான் டெய்லி எனிமா எடுத்துக்கலாமா?" அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலா தப்பு. நம்ம டெய்லி எடுத்துக்கிறதும், ஈவன் குட் பாக்டீரியாஸையும் சேர்த்து நம்ம வாஷ் அவுட் பண்ணிடுவோம். அதனால அது ஹேபிச்சுவல் ஆகக்கூடாது. அதே மாதிரி நீங்க அந்த குடல் ஓட்டம் இயற்கையாவே இருக்கணும். அத நம்ம மாசத்துல 1 நாள் நம்ம இத எடுக்கிறது மூலியமா, நம்மளுடைய கட் நல்லா கிளீனா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கட்ட எப்படி ஹேப்பியாவும், மைண்ட் எப்படி பீஸாவும் வச்சிருக்கலாம்னா, ஃபாஸ்டிங். உபவாசம். நம்ம வாரத்துல 1 நாள் பழங்கள் மட்டும், காய்கறிகள் மட்டும், இல்ல பழச்சாறு, உயிருள்ள உணவ நம்ம அப்படி எடுத்துக்கும்போது, அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் நம்ம செல்கள்ல ஏதாவது டேமேஜ் இருந்தா அத கிளீன் பண்ணி, நம்ம செல்கள புதுப்பிக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ, ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய மைண்டும் நல்லா ப்ளோயிங் இருக்கும். வாரத்துல 1 நாள் இந்த ஃபாஸ்டிங் இருந்து பாருங்களேன். நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் போயிடும். உங்ககிட்ட யார் எவ்ளோ நெகட்டிவா பேசினாலும், நீங்க அதுல இருக்கிற பாசிட்டிவ் தான் பார்ப்பீங்க. "சீ குட் இன் எவ்ரிதிங்" சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஹையஸ்ட் ஆப்டிமிஸ்டிக்கா இருக்கிறதுக்கு நமக்கு இந்த ஃபாஸ்டிங் வந்து ஹெல்ப் பண்ணும். இது உடல மட்டும் சுத்தம் செய்யல, கட்ட ஸ்ட்ரெங்தன் பண்ணி நம்மளுடைய மைண்டையும் ப்ளோயிங்கா வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த ஃபாஸ்டிங்ல ஜூஸ் ஃபாஸ்டிங் பழச்சாறுகள் அதுல சர்க்கரை சேர்க்கக்கூடாது, பால் சேர்க்கக்கூடாது. இது வந்து நம்ம அப்படியே சாறு எடுத்து நம்ம கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்ல தேன் இந்த மாதிரி இயற்கை இனிப்ப வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சாப்பிடுறது இன்னும் நம்மளுடைய பிரெயின் பவர வந்து அதிகமாக்கும். அதுலயும் இந்த வால்நட் இருக்குல்ல, அக்ரூட்ன்னு சொல்லுவோம். அது 2 பாதாம், ஒரு 4, 5 வேர்க்கடலை, இது கூட 2 முந்திரி, ஒரே ஒரு பேரிச்சம்பழம் கொட்டைய நீக்குனது, ஒரு 4 காஞ்ச திராட்சைய நல்லா ஊற வச்சுட்டு, இத நீங்க பேஸ்ட்டா அரைச்சு, காலையில இது கூட கொஞ்சம் சியா சீட்ஸ், ஊற வச்ச சியா சீட்ஸ இத மிக்ஸ் பண்ணி நீங்க சாப்பிடும்போது, இது நமக்கு அந்த பிரெயினோட ஆக்டிவிட்டிய இம்ப்ரூவ் பண்ணுது. பாடிய நல்லா டீடாக்ஸ் பண்ணுது. கட்டையும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இது காலையில எடுத்துக்கும்போது, டைரக்ட்டா நமக்கு நல்ல ஒரு அப்சார்ப்ஷன ஏற்படுத்தும். ஸோ அது மூலியமா நம்மளுடைய கட் வந்து நல்ல ஹேப்பியா, ஹெல்தியா அந்த குட் பாக்டீரியாஸ மெயின்டெயின் பண்றதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது நம்மளுடைய இதுல சிகிச்சை முறையில வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கேஸ்ட்ர் பேக் அப்படின்றது சொல்லுவோம். இந்த விளக்கெண்ணெய், நல்லெண்ணெங்க. இத 21 நாள் நம்ம வந்து 5 கிராம் விளக்கெண்ணெய், 5 கிராம் அ நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 5 ட்ராப்ஸ் தான் வரும். அத நம்மளுடைய தொப்புள்ல விட்டு, நல்லா ஒரு 10 நிமிஷம் நம்ம கிளாக் வைஸா நல்லா ரொட்டேஷன் பண்ணிட்டு, நைட் அப்படியே படுத்து தூங்கிடுங்க. இதுவே நம்மளுடைய கட்டையும் மெயின்டெயின் பண்ணுது. பாடி ஹீட்ட குறைக்குது. கான்ஸ்டிபேஷன் வராம பார்த்துக்குது. மைண்ட ரொம்ப பீஸ்ஃபுல்லா மெயின்டெயின் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இத கன்டினியூஸா 21 டேஸ் ட்ரை பண்ணுங்க. இன்னும் இந்த மாதிரி நெறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.